ஹலோ மக்களே, 10 நாளைக்கு 10 லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி சீரீஸில் இன்றைக்கி டே 4. புதினாவை எப்படி உங்கள் ஃபுட் டயட்டில் சேர்த்துக்கலான்னு யோசிச்சுட்ருக்கீங்களா? அப்போ இந்த ரெசிபி உங்களுக்கு தான். ஒரு டைம் இந்த புதினா ரைஸை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 3 பச்சை மிளகா, 5 பல் பூண்டு சேர்த்து கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி 3 பொருள் நல்லா வறுத்ததும் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க புதினாவையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஆஃபீஸ் போகிறவங்களுக்கும் ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கும் ஒரே மாதிரியான லஞ்ச் பாக்ஸ் கொடுக்கணும், அது ஹெல்த்தியாக கொடுக்கணுன்னா இந்த புதினா ரைஸை ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெல்த்தியாக சாப்பிட பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி வெரைட்டி ரைஸாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களே விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிடும். இந்த அளவுக்கு புதினா நல்லா வதங்கி வந்ததும் நம்ம ஆல்ரெடி ஊற வச்சிருந்த புளி தண்ணியில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கட்டு புதினாக்கு ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு புளியை தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. இந்தளவுக்கு புதினா நல்லா வதங்கினதும் அதை ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு சட்னி மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த சட்னிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்தீங்கன்னா நீங்கள் இட்லி தோசை கூட வச்சு சாப்பிட்லாம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து நெய் நல்லா உருகுனதும் 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 கப் நிலக்கடலை, 1 கப் முந்திரி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. முந்திரியும் கடலையும் நல்லா வறுபட்டதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 2 பெரிய வெங்காயத்தை இது கூட சேர்த்து கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூட ஒரு கைப்பிடி கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆனதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க புதினா சட்னியை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்தளவுக்கு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம வேக வச்ச சாதத்தை இது கூட சேர்த்து நல்லா கிளறி விட்டிங்கன்னா நம்மளோட டேஸ்டியான ஹெல்த்தியான புதினா சாதம் ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். புதினாவே சாப்பிட பிடிக்காத உங்கள் ஃப்ரெண்டுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரெசிபியை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள்.